அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான ஒரு அரவணை பாயாசம் தாங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த சிவப்பு மட்டை அரிசியில் செய்யக்கூடியது தாங்க. இதில் இந்த டிஷ்ஷு கேரளாலாம் ரொம்ப ஃபேமஸுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், அரிசி 1 டம்ளர் அளவு எடுத்துருக்குறேங்க. கடாயில் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், கொஞ்சமாக தேங்காய் இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு நெய்யில் இந்த தேங்காய் நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. தேங்காய் பாருங்கள், இந்த மாதிரி நெய்யில் வதக்கிட்டாலே போதுங்க. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். அதே நெய்யிலேயே இந்த முந்திரி பருப்பு எடுத்துருக்கேங்க, அதையும் வதக்கி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பும் பாருங்கள் நெய்யில் பொரித்து எடுத்துக்கிட்டேங்க. இப்போ பாருங்கள், அரிசியை நல்லா ஒரு 2 அலசு 3 அலசு நல்லா அலசிக்கங்க. அரிசி வேக வச்சுக்கலாம். அரிசி பாருங்கள், நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவு அரிசி எடுத்துருக்குறேங்க. அதனால் ஒரு 6 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா அரிசி நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும். தண்ணி சேர்த்த உடனே பிளேட் போட்டு மூடிடலாங்க. நல்லா அரிசி நல்லா வெந்து வரட்டும். இப்போ வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. நான் பாருங்கள் ஒரு உருண்டை எடுத்துருக்குறேங்க. இன்னும் வெள்ளை நல்லா டார்க்காக இருந்துச்சுன்னா, நல்லா ப்ரௌன் கலரில் இருந்துச்சுன்னா கலர் நல்லா இருக்குங்க. இப்போ இதை நல்லா உடச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். வெள்ளத்தை பாருங்கள் தட்டி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வரட்டும். அரிசி வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த பதத்துக்கு அரிசி வெந்திருந்தாலே போதுங்க. கொஞ்சமாக அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை அப்படியே அரிசியில் அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கிறேன். வெள்ளைப்பாகை அப்படியே வடிகட்டிக்கிட்டேங்க. வடிகட்டி அரிசியில் சேர்த்துக்கிட்டேன். நல்லா தண்ணி லைட்டாக வற்றி வரட்டுங்க. பாருங்கள், ஆல்மோஸ்ட் பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இனிப்பு பேலன்ஸ் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க. இந்த பாயாசத்துக்கு சுக்கு பவுட்ரு இடித்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். சுக்கு பவுட்ரு சேர்க்க நல்லா மணமாக இருக்குங்க. இப்போ லைட்டாக தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் போனோம்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோம்னா அப்படியே இறுகிக்கிறேங்க. இப்போ தேங்காயும் முந்திரியும் சேர்த்துக்கலாங்க. அதுலேயே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேங்க. சூப்பரான அரவணை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது சாமிக்கு பிரசாதமாக படைச்சி சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிவப்பரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.